Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கும்படியாகத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் அப்பா, எங்களை சுத்திகரியும். இந்த மாலை வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, முகத்தை காணும்படியாக, உம்மை தரிசிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்படியே மெதுவா இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களாம்.
பரிசுத்தாவியானவரே நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. இடம் முழுவதும் உம்முடைய மகிமையினால் நிரம்பட்டும் ஆண்டவர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே துதிக்க வைங்க, துதிக்க வைங்க. எல்லா நாவின் கட்டுகளும் அவிழட்டும், எல்லா நாவின் கட்டுகளும் அவிழட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தில் விடுதலை ஆக்குவீராக, கர்த்தர் இந்த நேரத்தில் விடுதலை ஆக்குவீராக. ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குங்க. உம்மை துதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் பலப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் தூக்கி உங்க தலையில வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரான்னு ஒரு ஏக்கத்தோடு இங்க ஒரு சிலர் வந்திருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லணுன்ற எண்ணத்துல இங்க வந்திருக்கலாம். நீங்க எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, இந்த பிரசன்னம் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. ஆமென். அவருடைய பிரசன்னம் மத்தியில கடந்து வந்துச்சுனாலே நமக்கு பெரிய ஒரு விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்போ ஆண்டவரை பார்த்து நாம் என்ன செய்ய போறோம்னா, ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம், உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். அவரை நம்பினவங்க யாராவது இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைல்ல, இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்லை. நிச்சயமா நாமும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒருவேளை நீங்க நிறைய அவமானத்தை கடந்து போகலாம், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வரலாம். ஆனா நீங்க பார்க்கிற அவமானங்கள் நிரந்தரம் அல்ல. ஆமென். இது எல்லாம் தற்காலிகம். ஆனா எங்க நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல உங்க தலையை உயர்த்துவதுதான் ஆண்டவருக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அவர் உங்க மேல அவ்வளோ கரிசனையா இருக்கிறார். நீங்க வெட்கப்பட்டு போன இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போகிறார். ஆமென். அதனால அந்த எல்லோகே இருக்கிற, எங்கும் நிறைந்தவராக இருக்கிற அந்த தேவனை நாம துதிக்கலாமா? கரங்களை தட்டி உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா? உம்தயவென்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாம். என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். கரங்களை உயர்த்தி எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து
சொல்லலாம். ஒரு நிமிஷம். யாக்கோபு வெறும் கையாக தன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போனான். அவன் கையில கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு, அதை கூட ஒரு தூணுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு கையில ஒண்ணும் இல்லாம தான் அவன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போனான். ஆனா அங்கு ஏமாற்றப்பட்ட பொழுதும், தன் மாமனாரால் எத்தனையோ அவமானங்களுக்கு உட்படுத்தப்பட்ட போதும், ஆனா கர்த்தர் அவனை அப்படியே வைக்காம என்ன செஞ்சாரு, திரும்பி வரும்போது அந்த ஏமாற்று தந்திரங்களுக்கெல்லாம் தாண்டி ஆண்டவர் இவனுக்கு ஒரு விஸ்டம், ஒரு ஞானத்தை கொடுத்து என்ன செய்தாரு, திரளான ஆஸ்தியை சம்பாதிக்கும்படியாக பலனை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஏமாற்றப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றார். உங்களை யாராவது ஏமாத்தி நீங்க வளர விடாம உங்களை நசுக்கணும்னு நினைச்சு என்ன திட்டம் பண்ணாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க போகிறார். ஆமென். அந்த ஞானம் உங்களை எதிரிகளுக்கு முன்பாக நீங்க செழிக்கும்படியாக, திளைக்கும்படியாக அந்த ஞானம் கிரியை செய்ய போகிறது. ஆமென். உங்களை கர்த்தர் திரளான ஆஸ்திகளோடு திரும்பி வர பண்ண போகிறார். ஆமென். நீங்க இழந்திட்ட எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. பாடலாமா? காயப்பட்டு நின்றேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். சொல்லுங்க. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. சுதந்திரமாக மாற்றி தந்தீர். கைகளை உயர்த்தி உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். திரும்ப. உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும்னா என்ன அர்த்தம்? நீங்க சில பேர்கிட்ட போய் உதவி கேட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, முடியாதுன்னு கையை கழுவி இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கை கழுவி விட்டா கூட அவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆமென். வேண்டியது எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். நீ சும்மா பரதேசி மாதிரி தங்கிறதுக்கு வந்த இடம், ஆனா அதை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம விசுவாச அறிக்கையா தான் இந்த பாடலை பாட போகிறோம். ஆமென். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும். மீண்டும் ஒரு விஷயம் உற்சாகமா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கரங்களை தட்டி பாடலாம். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி உற்சாகத்தோடு கரங்களை உயர்த்தி உம்மை துதிப்பேன்.
துதி எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன் எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஆமென். ஹalleluya. இந்த சின்ன குழந்தை எவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் எப்படி இருக்கணும்? அந்த சின்ன குழந்தைய போல மாறிடணும். ஆண்டவர் ஆராதிக்கும் போது எல்லாத்தையும் மறந்து சந்தோஷத்தோட கூட விடுதலையா ஆராதிக்கணும். ஆமென். துதிக்கும் கனத்துக்கும் அவர் பாத்திரரா இருக்கிறார். ஆமென். அவர் இதுவரைக்கும் அவர் அவருடைய கனத்திலிருந்து குறைவுபடும்படியாக ஒரு நாள் அவர் நடந்ததே இல்லை. ஆமென். நமக்கு ஒரு கனம் இந்த உலகத்தில் நம்ம சம்பாரிச்சிருப்போம். ஆனா நாம செய்யற ஒரு சின்ன செயல்னால அந்த கனத்திற்குரிய அந்த மதிப்பை நம்ம இழந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. எல்லா நாளும் சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஆமென். அப்படிப்பட்டவரை நாம் ஆராதிக்கலாமா? துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே மனவாளரே ஆராதனை 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 உமக்கே
மகிமையும் செலுத்தும் பொழுது ஒரு அந்த இடத்துல மன மகிழ்ச்சியோடு கூட வந்து இறங்குகிறார். ஆமென். அவர் இறங்கி வரும் பொழுது கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போயிடும். அவருடைய பிரசன்னத்தை வரவழைக்கிறதுக்கு நம் கையில் கிடைத்த ஒரே கருவி இந்த துதி. ஆமென். அவரை பார்த்து ஆராதனை செலுத்தி கடைசியா இன்னும் ஒரே ஒரு விஷயம் அது பாடலாமா? துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் அவரை பார்த்து சொல்லுங்க. ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உள்ளத்தின் ஆழத்தில் என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அவரை பார்த்து சொல்லுங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல கூட நம்முடைய இருதயத்துல, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய மனதுல, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய எண்ணத்துல, 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 நம்முடைய
நம்மை பற்றி மாத்திரம் நாம யோசிக்காம ஒரு நிமிஷம் எல்லாரும் இந்த தேசத்துக்காக உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பாடுங்க. அப்பா நீராழ வேண்டும். எல்லாரும் சொல்லலாம். அப்பா நீராழ வேண்டும். வறுமை எல்லாம் மாற. தேசத்துக்காக கண்ணீரோட கேட்பீங்களா? வறுமை எல்லாம் மாற. வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஆமாண்டவரே, எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் உங்க சித்தம் செய்வதுதான் ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னையுமா இந்த இடத்துல சாட்சியா நிற்க வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலே என்னுடைய 75 வயதான தாயார் மிக உடம்பு சரியில்லாத ஆனார். நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் கஸ்டமர் ஆஃபீஸராகவும் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிஸ்டாகவும் நான் வேலை பண்ணுகிறேன். அந்த இடத்துல வேலை பண்ணுகிறபடியால் எனக்கு எல்லா வசதிகள் உண்டு. அம்மா சடனாக ரொம்ப சீரியஸ் ஆனப்போ நான் ஆம்புலன்ஸில் இங்கேருந்து அழைத்து சென்று அம்மா ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியுமாய் வீட்டுக்கு அழைத்து வந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே அம்மா மறுபடியுமாய் பிபி அன்ரெக்கார்டபிள் அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. நான் கேஷுவலிட்டிக்கு அழைத்து சென்றப்போ அவங்க சொன்னாங்க, திஸ் கேன் பி அ நிமோனியா இல்லைன்னா பல்மனரி எம்பாலிசம். அதாவது பல்மனரி எம்பாலிசம்க்கு வந்து 1 செகண்ட் கூட கிடையாது. இம்மீடியட்டாக ஹார்ட் அட்டாக்கை விட அதிக வேகத்தில் மரணம் அடையக்கூடிய ஒரு டயக்னோசிஸ். 2வது வந்துட்டு ஈக்கோலாய் இன்ஃபெக்ஷன் சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆண்டவர் இடத்துல அந்த கேஷுவலிட்டிலாம் நான் ஜெபிச்சேன். அம்மா ஐசிக்குள்ளே கடந்து செல்லக்கூடாது. பட் என்னுடைய மனசுக்குள்ளே அந்த ஸ்ட்ரென்த்தே இருக்கல. ஏன்னா இந்த வாட்டி என்னுடைய தாயார் அழைத்து செல்லும்போது கட்டாயமாக நான் இழந்துருவேன் என்று நான் ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு இருந்தேன். அம்மாவை ஐசிக்குள்ள அழைத்து செல்லாதபடி வார்டுக்குள்ளே கடந்து சென்றார்கள். அம்மா வந்துட்டு 26 மணி நேரம் 26 hours அன்கான்ஷியஸாக இருந்தார்கள். எல்லா டாக்டர்களும் வந்து நான் அங்கே வேலை செய்கிறபடியால் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் டாக்டர்ஸ் வந்து அவர்களுடைய முயற்சி எடுத்தார்கள். பட் பலன் இல்லை. எல்லாரும் சொல்லிட்டாங்க, கட்டாயமாக இந்த வாட்டி அம்மா வர முடியாது. நான் வீட்டுக்கு வந்தப்போ என் தகப்பனார் சொன்னார், என்கிட்ட எதுவுமே மறைக்காதம்மா, எனக்கு உண்மையாக சொல்லு. அப்போ நான் சொன்னேன், அப்பா இந்த வாட்டி அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, மிச்சம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கலான்னுட்டு 26.5 hours முடிஞ்சது. மறுபடியும் அம்மாவுடைய காட்டுக்குள்ள நான் போய் ஜெபிச்சேன். ஆனால் எனக்கு ஜெபிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தே இருக்கல. இந்த வாட்டி நான் விசுவாசத்தில் கூட ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரே, நீ என்னோடு கூட இல்லையா, என் தாயாரோடு கூட இல்லையா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அம்மாவை நான் சேவை செய்யணும், அம்மா உயிரோடு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சு அமைதலாக இருந்தேன். அப்போ காலை நேரத்தில் பிரதர் மோகன்சி லாசரஸுடைய ஜெபம் இருந்தது. அது அம்மா பில்லோ பக்கத்தில் வச்சேன். ஒரு 3-4 பேருடைய பேரை ஜெபிச்சு மோகன்சி லாசரஸ் ஐயா எல்லாரும் பற்றியும் ஜெபிச்சுட்டு இருந்தார். அப்போ நான் யோசித்தேன், அம்மா பேர் வந்துட்டு நாங்கள் ஹிந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன், அம்மா பேர் லக்ஷ்மி.
மோகன் ஐயா வந்துட்டு எப்படி லக்ஷ்மின்னு சொல்ல போறாரு, அம்மா பேர் சொல்லி ஜெபிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மறு நிமிடமே 4வது பேரு லட்சுமி, உன்னுடைய தலைக்குள்ள பாதிச்சிருக்கிற, உன்னுடைய உடம்புக்குள்ள நீ பாதிச்சிருக்கிற, ஆண்டவர் உன் படுக்கையை இப்போ தடுகிறாருன்னு சொன்னப்பதான் என்னுடைய நிஜ தைரியமே அந்த நேரத்துல வந்தது. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அம்மா கையை உயர்த்தினாங்க, 2வது கண்ணை திறந்தாங்க. ஒரு டாக்டர்ஸும் ஒரு நர்சஸும் அங்க வந்த ஒருத்தரும் அதிக ஆச்சரியப்பட்டார்கள். அம்மா மூலியமா இன்னைக்கு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அபவுட் 50% ஆஃப் த பீப்புள் ஆர் டச்ட். ஒருத்தரும் வந்து 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 அம்மா வந்து ஒரு எக்ஸிபிஷன் போல பார்த்தாங்க. நான் 2 days கழிச்சு அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைத்து வந்தேன். இன்றைய தினத்துல அம்மா நடக்கிறார்கள், சாப்பிட்றார்கள். கொஞ்சம் கூட ஹோப்ஸ் இல்லாத இருந்துச்சு. இந்த நேரத்துலமா அம்மா அழைத்து வரணும்னு நினைச்சேன். ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததால வரல. ஆனால் நான் கேட்டேன், அம்மா ஆண்டவர் ஒரு புதிய அற்புதத்தை செஞ்சுருக்காங்க, நம்ம ஜெபத்துக்காக போகலாமா அப்படின்ட்டு. கட்டாயமாக நான் வரேன் நாங்கள். ஆனால் எலும்புக்கு கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க, அதனால விட்டுட்டு வந்து ரேகாண்டிக்கிட்ட கூட நான் அநேக முறை நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய அம்மா வந்துட்டு 75 years old அண்ட் அவங்களுடைய இருதயத்தில் 22 லட்சம் ரூபாவுடைய மதிப்புள்ள ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறேன். மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அவங்க 26 வாட்டி அட்மிஷன் ஆயிருக்காங்க. ஆண்டவர் ஒரு நேரத்திலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அதற்காக இந்த இடத்துல நான் சாட்சி சொல்றேன். தொடர்ந்து அம்மாக்காக நீங்க அனைவரும் ஜெபிங்க. நன்றி. நான் அன்னைக்கு எடுத்துக்கொண்ட பகுதி அக்கினி. அக்கினினாலே எல்லாத்துக்கும் தெரியும். அக்கினி எங்கேருந்து எழும்பும், எதற்கெல்லாம் பயன்படும்? நம்ம சமைக்கிறதுக்கு அக்கினியை பயன்படுத்துகிறோம். வேற எதுக்கெல்லாம் அக்னியை பயன்படுத்துகிறோம்? விளக்கெரிக்கிறதுக்கு அக்னியை பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பயன்படுத்தப்படுகிற அக்னி எல்லாம் கீழே இருந்து என்ன செய்யும்? மேலே போகும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பரலோக அக்னி எங்கேருந்து கீழே வரும்? மேலிருந்து கீழே வரும். அந்த அக்னியை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். பரலோக அக்னி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரணும். அந்த அக்னி ஒவ்வொருவரையும் நிரப்பணும். உங்களுடைய ஆத்மாவில், எண்ணத்தில், நினைவுகளில், சிந்தையில் அந்த அக்னி நிரப்பப்படணும். அந்த அக்னி நிரப்பப்பட்டா உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நினைவுகள் அனைத்தும் என்ன பண்ணப்படும்? தூய்மையாக்கப்படும், பரிசுத்தமாக்கப்படும், அவரை போல மாற்றப்படும். அந்த அக்னி, நான் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லும் பொழுதும், ஆண்டவரே என்னை அக்னியால் நிரப்புங்க, தேவனே என்னை அக்னியால் நிரப்புங்க, அந்த பரலோக அக்னி என்னை நிரப்பட்டும், தேவன் அனுப்புகிற அக்னி என்னை நிரப்பட்டும், அந்த வல்லமையுள்ள அக்னி என்னை நிரப்பட்டும், மாற்றக்கூடிய அக்னி என்னை நிரப்பட்டும். அந்த அக்னிக்காக நீங்க வாஞ்சையோடு கேட்கும் பொழுது அந்த அக்னி நிரப்பப்பட்டு தான் இந்த இடத்துல இருந்து நீங்க போவீங்க. நிச்சயமா அதை நான் விசுவாசத்தோடு சொல்றேன். நீங்க விசுவாசத்தோடு காத்துருங்க. நிச்சயமா அந்த அக்னி நிரப்பப்பட்டு நீங்க போவீங்க. இந்த அக்னி நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது எப்படி திருப்பு முனையா இருந்தது? அக்னி நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி அவர் பாதுகாத்தாரு, விடுதலை கொடுத்தாரு? இந்த 2 உதாரணத்தை சொல்லி உங்கள்கிட்ட இருந்து நான் ஜெபிக்க போறேன். முதல்ல லூக்கா 12:49 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். பூமியின் மேல அக்னி எதுக்கு போட வந்திருக்காரு? நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு அக்னியை போடுதேங்கிறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் அக்னி ஜுவாலையா மாற்றுவதற்கு அக்னியை போட வந்தேங்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்கு, நம்ம ஒவ்வொருவரையும் திருத்துவதற்கு, நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு அந்த பரலோக அக்னி நமக்கு தேவை. கண்டிப்பா அந்த பரலோக அக்னிக்காக நீங்க வாஞ்சிக்கும் பொழுது நமக்குள் ஒரு மாற்றத்தை, நமக்குள் ஒரு திருப்பத்தை, நமக்குள் ஒரு எழுப்புதலை ஆண்டவரால் கொண்டு வர முடியும். அதுக்கு உதாரணமாக சில காரியங்களை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசேப்பை அறியாத ஒரு தலைவன் எங்க வந்தான்? எகிப்தில். அவன் வந்த உடனே இந்த இஸ்ரவேலர் ரொம்ப பலுகி பெருகிறாங்க. அதனால இவங்களுடைய தொகை எண்ணிலடங்காத மட்டும் ஆயிரும். அதனால இவங்களை என்ன செய்யணும்? அழிக்கணும். இவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். அவனுடைய எண்ணம் யூதர்களுடைய எண்ணிக்கையை நம்ம குறைக்கணும்.
இந்த ஒரே எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மருத்துவச்சியை கூப்பிட்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை என்ன செய்யணும், நதியில போட்டு விடணும். இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து இருந்ததுனால, தேவனுக்கு பயந்திருந்த அந்த பிள்ளைகள், நாங்க போறதுக்கு முந்தைய அவங்க ரொம்ப பலவானா இருக்காங்க, ரொம்ப பலமுள்ளவங்களா இருக்காங்க, நாங்க போக முந்தைய பிரசவம் ஆயிருது, அதனால தான் தப்பித்து கொள்ளணும், தன்னுடைய உயிரை எடுத்து விடுவாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி அவங்கள தப்ப விட்டாங்க. அப்படி தேவனுக்கு பயந்து இருந்ததுனாலதான் அந்த மருத்துவச்சிகளின் பேர் இன்னைக்கு எங்க இருக்கு, பைபிள்ல இருக்கு. வேதாகமத்துல ஒரு பேர் இடம்பெறணுமானா தேவனுக்கு பயந்த பிள்ளையாக, தேவனுக்கு கிரியை செய்யும் பெரிய பிள்ளையாக, உண்மையுள்ள பிள்ளையாக இருந்தால் தான் எடுக்க முடியும். இந்த பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு ஒரு நன்மை செய்தனால இன்றைக்கும் அந்த மருத்துவச்சிகளின் பெயர் வேதத்துல இருக்கு. இந்த தப்பு வச்சதுனால 3 வருடங்களுக்கு பின்பு, ஒரு 3 மாதங்களுக்கு பின்பு, ஒரு லேவி குடும்பத்தில் உள்ள ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் யாரு, மோசே. அந்த குழந்தைய 3 மாதம் வரை ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களால ஒளிச்சு வைக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைய கொண்டு போடுவாங்கன்னு ஒரு நாணல் பெட்டியை செய்து அந்த பெட்டிக்குள்ள அந்த பிள்ளைய வச்சு அந்த நதி ஓரத்துல விட்டுருதாங்க. இது யாருடைய திட்டம், தேவனுடைய திட்டம். மோசே பிறக்கணும், அந்த குழந்தையின் மூலம்தான் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களை, நம்முடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த மருத்துவச்சிகள் கையில கொல்லப்படாதபடி அந்த குழந்தையை காப்பாற்றி ஒரு நாணல் பெட்டியில வச்சு நதியோரத்துல வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே யாரும் பார்க்கலன்னா அந்த பிள்ளை அழுது அழுது என்ன செய்யிருக்கும், செத்து போயிருக்கும். ஆனா தேவன் அதையும் விடல. யார் பார்க்கறாங்க அத, பார்வோனுடைய குமாரத்தியின் கண்களில அந்த குழந்தைய படுமுடியாக ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த அழுக சித்தத்தை கேட்டு அந்த பார்வோனின் குமாரத்தி, இந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு, இந்த பிள்ளைய நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் வளர்க்கிறா. யார் வளர்க்கிறா, பார்வோனின் குமாரத்தி வளர்க்கிறா. பார்வோனின் குமாரத்தி ஒரு எபிரேய பிள்ளை எடுத்து வளர்க்கிறா. ஒரு எதிரிடையான ஒரு எதிரிக்கு பிள்ளை, அந்த எதிரிக்கு பிள்ளை எடுத்து வளர்க்கறது யாரு, பார்வோனின் குமாரத்தி. அப்போ தனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் அந்த பிள்ளைய வளர வைக்கிறாரு. அந்த பிள்ளைய வளர வச்சது மட்டுமல்ல, ஒரு தலைமைத்துவ பயிற்சிக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனை பயிற்சிகளையும் அந்த பார்வோனின் அரண்மனையில யார் கத்துக்கிறாங்க, மோசே கத்துக்கிறான். எவ்வளவு அற்புதம் பாருங்க. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளை எதிரி நம்மளை நெருங்க வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, பாதுகாப்பாரு. அவன் நினைக்கலாம் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கலாம், ஆனா நம்மளை அழிக்க முடியுமா, முடியாது. தேவன் நியமித்து வைத்த நாள் வரை நம்மளை ஆண்டவர் காப்பாத்துவாரு. நம்மளா முரண்டு பிடிச்சு போறது அது வேற. ஆனா தேவன் நம்மளை அழைத்தால் உண்மை உள்ளவர், நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்காரு. இவரு அங்க தலைமைத்துவ பயிற்சி எடுத்து எல்லா வகையிலையும் எல்லா வித்தைகளையும் அங்க கற்று பெரியவனா மாறுறாரு. எத்தனை வருடங்கள் அது, 40 வருடங்கள். மோசேயினுடைய வாழ்க்கைய 3 பிரிவா பிரிக்கலாம். முதல் 40 வருடங்கள் பார்வோனின் அரண்மனை, 2வது 40 வருடங்கள் மீதியானிய தேசத்துல, 3வது 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்திரத்துல பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பட்டு அவர் கடைசி காலத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தான் மறிக்கிறாரு. அதனால நம்ம இப்போ ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். யாத்ராமம் 3:1-4. மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இவன் ராஜா அரண்மனையில் இருக்கிறவன் எப்படி இந்த இடத்திற்கு வந்தான்னு சொன்னா, அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது வெளியில வாரான். அப்போ தன்னுடைய ஒரு எபிரேயனை, தன்னுடைய
குலத்தில் உள்ள ஒருத்தனை இன்னொருத்தன் என்ன செய்தான், அடிக்கிறான். அதை பார்க்க முடியாம என்ன செய்தான், அங்கும் இங்கும் திரும்புதான். ஒருத்தரும் பார்க்கலன்னு நினைச்சு அவனை வெட்டி மணல்ல புதைச்சிடுவான். இவன் நினைச்சிட்டான் நம்மளை யாருமே பார்க்கல, அதனால நம்ம என்ன செய்தோம், புதைச்சி நம்ம கொலை பண்ணா கூட நமக்கு ஒருத்தருக்கும் தெரியாது நினைச்சிட்டு சந்தோஷமா அரண்மனைக்குள்ள போயிடுறான். மறுநாள் வாரம் இவனுடைய ஆட்களே 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. ஏன்பா சண்டை போடுறீங்க, சமாதானமா இருக்கணும் அல்லவா சொல்லி இவன் நியாயம் பேச போகும்பொழுது அவன் சொல்றான், எனக்கா நீங்க நியாயம் பேசுறீங்க, நேற்று நீங்க கொலை பண்ண மாதிரி எங்களையும் கொலை பண்ண பாக்குறீங்களா. பயந்துட்டான். நேற்று நம்ம ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சோமே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியுதே அப்படின்னு பயந்து போய் இருக்கும் பொழுது பார்வோனுக்கு இந்த செய்தி போது இவனை கொலை செய்யறதுக்கு ஆள் தேடுறாங்க. அப்போ தன்னுடைய உயிருக்கு பயந்து அங்கே இருந்து மீதியான் தேசத்துக்கு வரான். இந்த மீதியான் தேசம் யாருடைய தேசம்னு சொன்னா, கேந்தூராள், ஆப்ரஹாமின் சந்ததியான கேந்தூராளின் பரம்பரையிலிருந்து வரக்கூடிய சந்ததி தான் இந்த மீதியானியருடைய சந்ததி. இந்த சந்ததியில உள்ளதான் ஆண்டவர் அனுப்புறார். அப்ப ஆண்டவர் பிறக்க வைத்தாரு. ஆண்டவர் கொலை செய்ய முடியாதபடி நாணல் பெட்டிக்குள்ள வச்சு அவனை காப்பாத்தினது ஆண்டவர் தான். ஆனா ஏன் இப்படி கொலை செய்ய வைத்தாரு, ஏன் மீதியான் தேசத்துக்கு ஓட வைத்தாரு, இன்னும் பல கேள்விகள் நமக்குள்ள எழும்பலாம். ஆனா தேவன் ஒருவரை பக்குவப்படுத்த வேண்டுமானால் என்ன பண்ணுவார்னா, அங்க போய் இவன் இந்த சகல தலைமைத்துவ பயிற்சி எல்லாம் அங்க யார்கிட்ட பெற்றுட்டான், பார்வோன்ட்ட பெற்றுட்டான். அடுத்த பயிற்சி என்ன எடுக்கணும், வனாந்திரத்துல எப்படி வாழணும், வனாந்திரத்துல எப்படி நடத்தணும்னு தெரியணும். 2வது அவனுக்கு என்ன தெரியணும்னு சொன்னா, ஒரு மேய்ப்பராக இருந்து எப்படி மேய்க்க முடியுங்கிறது தெரியணும். இந்த 2 பயிற்சிகளையும் கொடுப்பதற்காக மீதியானிய தேசத்துக்கு யார் அனுப்புறாங்க, மோசேயை அனுப்புறாரு. இந்த மோசே 40 வருடங்கள் இந்த ரெகுவேல் என்று சொல்லுகிற எத்திராவின் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். இந்த எத்திரா யாருன்னா ஒரு ஆசாரியன். இந்த ஆசாரியனுடைய மகளான சிப்போராள்ங்கிறவளை தன்னுடைய மனைவியாக அந்த ஆசாரியன் கொடுக்கிறாரு. அவளை திருமணம் முடித்து அவருக்கு 2 பிள்ளைங்களும் பிறக்குது மீதியானிய தேசத்துல. அப்படி பிறந்த பின்பு ஒரு நாள் அவன் என்ன செய்தான், ஆடுகளை ஓட்டிட்டு வரும் பொழுதுதான் நம்ம இப்போ வாசித்தோம், வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே பர்வதம் மட்டும் வந்தான். இந்த ஓரே பர்வதம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முக்கியமான வேதத்தில் உள்ள ஒரு பர்வதம். அந்த பர்வதத்தை ஏன் தேவ பர்வதம்னு சொல்லப்படுதுன்னு சொன்னா, உங்களுக்கே தெரியும் இந்த பர்வதத்துல என்ன கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை தேவன் எழுதி கொடுத்தாரு. இந்த ஓரே பர்வதத்துல வந்து நீங்கள் நல்லான பிறகு இங்க வந்து நீங்க என்ன செய்வீங்க, இங்கதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, எனக்கு ஆராதனை செய்ய போறீங்க. கடைசியில ஆண்டவரே அவங்கள்ட்ட சொல்லுவாரு. இந்த ஓரே பர்வதத்துலதான் தண்ணி இல்லாத பொழுது கண்மலையை அடித்து என்ன செய்தாங்க, தண்ணீரை வரவழைத்தாரு. இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி இந்த ஓரேப்பை பத்தி இருக்கு. யாருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். ஓரே பர்வதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி தூதர்கள் கொடுத்த அடையெல்லாம் தின்னுட்டு ஒரே பர்வதம் மட்டும் என்ன செய்வாங்க, நடந்து வருவாரு. அந்த ஒரே பர்வதத்துல வந்து ஒரு கெபிக்குள்ள ஒளிஞ்சிருப்பாரு. அப்படிப்பட்ட பர்வதத்திற்கு முன்ன இவன் ஆடுகளை ஓட்டிட்டு வரான். அங்க என்ன நடக்குன்னு அடுத்த வசனத்துல வாசிக்கிறேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று போறான். இவன் ஆடுகளை ஓட்டிட்டு வரான். ஒரு முட்செடியில என்ன செய்யுது, தீப்பற்றி எரியுது. ஒரு செடியில தீப்பற்றி எரிஞ்சா அந்த செடி என்ன ஆகும், கரிஞ்சு போயிடும், வெந்து போயிடும். பச்சையா இருந்தா வெந்து போயிடும், காஞ்சிருந்துன்னா என்ன செய்யும், முட்செடி எப்பொழுதும் என்ன செய்யும், எரிஞ்சு போயிடும். ஆனா இந்த முட்செடி எரியல. இவன் இந்த முட்செடி எரியாம இருக்கு, அக்னி எரியுது, ஆனா அது கருகல.
அக்னி மட்டும் அதுக்குள்ள வந்துட்டே இருக்கு. நம்ம அந்த அற்புத காட்சியை போய் பார்ப்போம். அப்ப இவனுக்குள்ள அந்த எரிகிற அக்னி காந்தத்தை போல அவனை என்ன செய்யுது? இழுக்குது. இதே போல்தான் இயேசு என்ற கடவுள் வந்து காந்தத்தை போல என்ன செய்தார்? நம்மளை இழுக்கிறாரு. அடுத்தது இப்போ கிட்ட அவன் போறான். முச்செடியின் நடுவில் இருந்து மோசே மோசேன்னு கூப்பிடுகிற சத்தம் அவன் காதுல கேக்கு. இவன் இருக்கிறது ஒரு வனாந்தரம், அது முன்னால நிக்கிறது ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு தீ எரியுது. அந்த தீயில இருந்து ஒரு ஒலி கேக்குது, தன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுற ஒலி. அப்ப எல்லாத்துக்கும் எப்படி வரும்? பயம், ஒரு நடுக்கம், ஒரு திகில் அவனை ஆட்கொள்ளுது. அந்த நடுக்கத்துல அவன் என்ன செய்தான்? பயந்து போய் நிக்கிறான். அப்ப அந்த மோசேன்னு கூப்பிட்ட சத்தம், உன் பாதரசைகளை கழற்றி போடு. அப்ப பாதரசைகளை ஏன் கழற்றி போடுன்னு சொல்றாருன்னா, அது ஒரு பரிசுத்த பூமி, அதனால நீ உன் பாதரசைகளை கழற்றி போடு. இவன் நடுக்கத்துல என்ன செய்தான்? கண்களை மூடிக்கொண்டான். மூடின பிறகு அடுத்தால் அவர் என்ன சொல்றாருன்னா, தான் யாரு? இவன் பயந்து போய் இருக்கானே, யாரோ ஒரு பேய் பிசாசு பேசுதான்னு நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன சொல்லுதான்? தான் யாருங்கிறத வெளிப்படுத்துறான். யாருங்கிறத எப்படி வெளிப்படுத்துறான்? மேலும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாரு? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றாரு. இத இயேசு வந்து இவர் சொன்னதை அவர் இதுல வந்து கோட் பண்ணி காட்டியிருப்பாரு. யாரு? இயேசு கோட் பண்ணி காட்டியிருப்பாரு ஒரு இடத்துல. அந்த ஒரு இடத்துல மட்டும் லூக்கா 20:37 வாசிச்சீங்கன்னா, மோசே சொன்னதை ஜீசஸ் என்ன செய்தாரு? கோட் பண்ணி காட்டுறாரு. எப்பொழுதுமே வசனத்துல ஒப்புமையாக இன்னொரு இடத்துலயும் அதே வசனம் கண்டிப்பா இருக்கும். ஜோடு இல்லாமல் இருக்கிற வசனமே பைபிள்ல கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? ஜோடு கண்டிப்பா இருக்கும். இந்த மோசேன்னு கூப்பிட்டதே போல இன்னொரு இடத்துல 2 தடவை யாரை கூப்பிட்டுருப்பாரு? ஒரு முக்கியமான ஒரு பர்சன், சாமுவேலேன்னு கூப்பிட்டுருப்பாரு. சாமுவேலேன்னு கூப்பிட்டு அந்த சின்ன சாமுவேல்கிட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய வேண்டாத செயல்களை சொல்ல வைத்தாரு. அப்போ அவன் எத்தனை வயசு? சின்ன சாமுவேல். ஆனா இவனை கூப்பிடும் பொழுது இவனுக்கு எத்தனை வயசு? 80 வயசு. அப்போ ஆண்டவருக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. வயசானவங்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரு, வாலிப பிள்ளைங்கிட்ட தான் பேசுவாரு, சின்ன பிள்ளைங்கிட்ட பேச அப்படி கிடையாது. யார்கிட்ட வேணாலும் தேவன் பேசலாம். சாமுவேலை கூப்பிட்டு என்ன பண்ணாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆக்குனாரு. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை யார் பெற்றான்? சாமுவேல் பெற்றான். அதே போல இன்னைக்கு மோசேன்னு கூப்பிடு, ஆண்டவருடைய அழைப்பு மோசேக்கு அந்த இடத்துல வருது. நான் இதுவரை உன்னை வனாந்திரத்துல பயிற்றுவித்தேன், வனாந்திரத்துல எப்படி நடத்தணுங்கிறத பயிற்றுவித்தேன், வனாந்திரத்துல மேய்ப்பரா இருக்கணும் எப்படி பயிற்றுவித்தேன். நான் நினைத்த காலம் முடிஞ்சிட்டு இப்போ உன்னை கூப்பிடுறேன். இதான் ஆண்டவருடைய திட்டம். அடுத்தால அவர் எதுக்கு கூப்பிட்டேங்கிறத சொல்றாரு பாருங்க. 7வது வசனம், 7-8 வாசிங்க. கொண்டு சேர்ப்பேன். என்ன செய்ய சொல்றாரு பாருங்க. உபத்திரவத்தை பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன். அப்போ உங்களுடைய உபத்திரவத்தையும் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? கண்டிப்பா பார்ப்பாரு. கூக்குரலை கேட்டேன், வேதனையை அறிந்திருக்கிறேன். 9வது வசனத்துல சொல்றாரு, ஒடுக்குதலை கண்டேன். அப்போ அங்க ஜனங்கள் என்ன உபத்திரப்படுறாங்க, என்ன வேதனைப்படுறாங்க, எப்படி கூக்குரல் இடுறாங்க, அவங்களுடைய ஒடுக்குதலை எல்லாம் தேவனுடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கு. இதே போல நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும், நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீரையும், வேதனையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? பார்த்துட்டே இருக்காரு.
எத்தனையோ வேதனைகள் உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு என் பிள்ளை கல்யாணம் ஆகலையே வேதனை, எனக்கு குழந்தை பிறக்கலையே வேதனை, எனக்கு வேலை கிடைக்கலையே வேதனை, வயசாச்சே எனக்கு இவ்வளோ சிக்கா இருக்குன்னு வேதனை. இந்த வேதனைகளை எல்லாம் அதான் முதல்ல நம்ம வாசிச்சோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். அவற்றை போனா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். மற்றபடி நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்க சான்ஸே கிடையாது. அதனால தான் சொல்றாரு, நான் இத்தனையும் கூக்குரலை அதை இதை கேட்டேன், அதனால என்ன செய்ய போறேன், உன்னை என்ன பண்ண போறேன்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு நான் உன்னை அனுப்ப போறேன். உடனே ஒரு காடு கூப்பிடுதாரு. நம்மன்னா என்ன செய்வோம்? உடனே போவோம். இவனோ பயந்து நடுங்கிறான். இவன் நான் ஏமாத்துறான் ஆண்டவரே, நான் ஏமாத்துறான் ஆண்டவரே. இந்த தாழ்மையை தான் ஆண்டவர் பார்ப்பாரு. தாழ்மை உள்ளவனை தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்த்துவாரு. முக்கியம் வேதத்துல ஆண்டவற்ற தாழ்மை தாழ்மை தாழ்மை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் பெருமை இல்லாதவங்களே கிடையாது உலகத்துல. எல்லாத்துக்கும் பெருமை இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த பெருமை உள்ளவர்களை என்ன செய்வாரு? போட்டுருவாரு. தாழ்மை உள்ளவர்களை என்ன செய்வாரு? உயர்த்துவாரு. ஆண்டவரே நான் ஏமாத்துறோம், இத்தனை லட்சக்கணக்கான மக்களை நான் கூட்டிட்டு வர்றதுக்கு ஏமாத்துறோம். இந்த கூக்குரல நீங்க கேட்டீங்க ஆண்டவரே, எனக்கு வயசு 80 வயசு ஆயிட்டு, நான் தள்ளாத வயசுல இருக்கிறேன், நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? நான் ஏமாத்துறோம். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நீ கவலையப்படாத, நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருந்து நிச்சயமா ஒவ்வொரு நாளும் உன்னை வழி நடத்துவேன். உடனே அவன் என்ன பண்றான்? திரும்ப நிறைய இருக்கு. ஆண்டவருடைய கிருபையால அவன் வழி நடத்தப்படுறான். உன்னுடைய ஆரோன்னு நீ வச்சுக்கோ, அவனுடைய வாயா இருப்பேன் நீ. ஆண்டவர் கிருபையா நடத்தினாரு. இந்த மோசே செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இருக்கு. டக்கு டக்குன்னு சொல்லணும், வாய் டக்கு டக்கு திறக்கணும். அல்லேலியா சொல்லு. தூங்குறவங்க மட்டும் அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் தூங்கலையா? அப்ப முழிச்சுட்டு தானே இருக்கீங்க, அப்ப சொல்லணுமே வாய் திறந்து. முக்கியமா செங்கடலை பிளந்தவர் மோசே, செங்கடலை பிழைக்க வைத்தவர் மோசே. அதுக்கப்புறம் கோலை போட்டா பாம்பா. பார்வோனை என்ன பண்ணாரு? எத்தனை வாதைகளை கொடுத்தாரு? அத்தனை வாதைகளை கொடுத்து பார்வோனை கலங்கடித்தவர் யாரு? மோசே. கண்மலையில தண்ணீரை வரவழைத்தவர் யாரு? மோசே. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் மோசையை பத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா அது யாருடைய வாயில இருந்தாவது வரும்னு பார்க்க வரமாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை தன்னுடைய கையால் எழுதி வாங்கினவர் மோசே. எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய கிரேடு. ஒரு கடவுள் நம்ம கையால் தன்னுடைய கையால் எழுதி நம்மகிட்ட கொடுக்காருன்னா நம்ம எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் யாரு? மோசே. கண்மலை அடி தண்ணி வரும், அடிக்கிறாரு, தண்ணீர் வருது. அந்த அடி பேனாகும், தவளையாகும், ரத்தமாகும். எத்தனை அற்புதம் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் மோசே. அவர் முச்செடியில என்னைக்கு பார்த்தாரோ அன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கை திருப்பு முனையாயினது, மாறினது. பழைய வாழ்க்கை மாறினது. ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினார், ஒரு தீர்க்கதரிசியாக மாறினார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக மாறினார். எல்லோரும் மோசையை பார்க்கக்கூடிய அளவுக்கு, கனம் பெறக்கூடிய அளவுக்கு, எங்கும் என் வீட்டில் உண்மை உள்ளவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசே ஆண்டவர் என்ன செய்தாரு? மாற்றினாரு. அது ஒரு பெரிய அற்புதம். கர்த்தர் எப்படி அக்னி ஜுவாலையால தரிசனமாகி மோசேயை மாற்றினாரோ அதே போலதான் உங்களையும் மாற்ற வல்லவர். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? எனக்கும் ஆண்டவர் இப்படி தரிசனமாகணும், நானும் இது போல ஆண்டவருக்காக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். மார்ட்டின் லூதர்ங்கிறவரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சீர்திருத்தம் பண்ணவர் கிறிஸ்டின்ல. அவரு எந்த குடும்பத்துல பிறந்தார்னா சுரங்க தொழிலாளியினுடைய மகன். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் கூட நிறைய இருக்கு. நம்ம பில்லி கிரஹாம் கூட அப்படி வந்தவரான். இவர் அப்படி கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சுரங்க தொழிலாளியினுடைய மகன். அடுத்தால ஒயிட்ஃபீல்டு, இந்த பெங்களூர் உள்ள ஒரு உதாரணம் சொல்றேன்.
நாங்கள் ஒயிட்ஃபீல்டில் தான் இருந்தோம். அந்த ஒயிட்ஃபீல்டுன்னு சொல்லக்கூடியதே அந்த தேவ மனிதனுடைய பெயர் தான். அவர் ஒரு சாராய கடையில் வேலை பார்த்தவர். ஆயிரக்கணக்கான ஏழைகளை, ஆயிரக்கணக்கான பிரபுக்களை ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தினவர் தான் ஒயிட்ஃபீல்டு. அப்போ ஒரு சுரங்க தொழிலாளியினுடைய மகனை ஒரு சமூக சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு தெரிந்தெடுத்தாரு. ஒரு சாராய கடையில் வேலை பார்க்குற ஒரு ஒயிட்ஃபீல்டு ஒரு மனிதனை, தேவ மனிதன், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சிருக்கேன். அப்போ பெரிய அற்புதம், சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அடுத்தால டிலைட் மூடிங்கிறவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர், ஒரு செருப்பு கடையில் உதவியாளராக இருந்தவர். இப்படிப்பட்ட மனிதர்களை கூட ஆண்டவர் தெரிந்தெடுக்க முடியுமானால் உங்களையும் தெரிந்தெடுக்க முடியுமா, முடியாதா? இல்லை, நான் படிப்பறிவில்லை, என்னால் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், நான் பைபிள் காலேஜில் போய் படிக்கலை, எனக்கு அதனால தெரியாது, இந்த சாக்கு போக்குகள்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். உங்களுக்கு என்ன முடியுதோ, ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, தாளந்து வச்சிருக்காரு. அந்த தாளந்தை நீங்க என்ன செய்யணும், வெளிக்கொணரணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்குள்ள என்ன தாளந்தை நீங்க வச்சிருக்கீங்க, நான் என்ன கொண்டு வரணும், உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும், நீங்க கேளுங்க. ஒவ்வொருவரோடையும் ஆண்டவர் பேசுவாரு. இப்ப மோசேயிடமிருந்து நீங்க கற்றுக்கொண்ட காரியம் என்ன? ஆண்டவர் முச்செடியில அக்னி ஜுவாலைக்குள்ள இருந்து பேசினதுனால அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாறினான். லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தக்கூடிய கிருபையை பெற்றான். அதற்குரிய பயிற்சிகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. அதே போல நீங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, உங்களுக்கும் அந்த பயிற்சிகளை ஆண்டவர் தருவாரு. நான் பிறவியிலே உள்ள கிறிஸ்தவன் அல்ல, வெறி பிடித்த ஒரு ஹிந்து, இயேசுங்கிற பேரை சொன்னாலே வெறுக்கிற ஒரு ஹிந்து, இன்னைக்கு அவருடைய புகழை சொல்ல, அவருடைய நாமத்தை சொல்ல, அவருடைய வேதத்தை பற்றி அறிவிக்க என்ன பயன்படுத்தினார்னா உங்களையும் பயன்படுத்துவாரா, பயன்படுத்த மாட்டாரா? பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு தாகம், நான் ஏதாவது பண்ணணுமே, எனக்கு ஒண்ணு கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் என்ன பண்ணணும், அந்த தாகத்தோட, அந்த வேட்கையோட, அந்த வெறியோட நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை, நிச்சயமா முடியும். அடுத்த ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம், சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ. தானியேல் அதிகாரம் எடுத்துக்கிடுங்க எல்லாரும். தானியேல் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தானியேல்ல நேபுகாத் நேச்சார் 1வது அதிகாரத்துல 1-4 வரை எடுத்துட்டீங்கன்னா, நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து கொண்டு போன வாலிபர்களுக்குள்ள நல்ல அழகானவர்கள், படித்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்களை செலக்ட் பண்ணி அந்த வாலிபர்களை எடுத்தாரு. அந்த செலக்ட் பண்ண வாலிபர்களுக்குள்ள 4 பேர் தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ. இந்த 4 பேரும் ஆண்டவருடைய போஜனத்தால் தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி மரக்கறியை கொடுங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பார்த்தாருன்னா, அந்த 10 மடங்கு சமர்த்தாக அவர்களை பார்த்தார். அவங்க எப்படி ராஜாவினுடைய மேன்மையான உணவுகளை தின்றவர்களை விட இவர்களுடைய முகம் எப்படி இருந்ததாம், களையா இருந்ததாம். இதே போல நம்ம உலகத்துக்குள்ள வாழ்ந்தாலும் நம்ம யாரு, கிறிஸ்துவ தரித்து கொண்டிருக்கோம். கிறிஸ்துவனுடைய குணங்களை நம்ம என்ன செய்யணும், பிரதிபலிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தவங்களுக்கு நமக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம அடுத்தவங்களை போல இருக்கக்கூடாது. இவங்க ஒரு கிறிஸ்டியன், அதனாலதான் அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்து வீடா இருக்கட்டும், ஆபீஸ்லயா இருக்கட்டும், நீங்க இருக்கிற இடத்துலயா இருக்கட்டும், ஒரு மாற்றத்தை என்ன செய்யணும், உங்களை பார்த்து அவங்க படிக்கணும், உங்களை பார்த்து அவங்க திருந்தணும். அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்படி ஆண்டவர் 4 பேரை செலக்ட் பண்ணி இந்த 4 பேரையும் பதவியில ஆண்டவர் வைக்கிறார். வச்ச பிறகு நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ஃபுல்லா என்னன்னா விக்கிரக ஆராதனையில் நிறைந்திருந்த ஒரு இடம். ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள், அத்தனை விக்கிரகங்கள் இருந்த பின்பும் இவருக்கு தான் ஒரு விக்கிரகத்தை செய்து பொன்னினால ஒன்ன செய்து வைக்கணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு, ஒரு பெரிய சிலைய பண்றாரு.
அவ்வளோ பெரிய சிலை, 60 முழம் அகல 6 முழம், அவ்வளோ முழமான ஒரு சிலையை செய்து தங்கத்தினால செய்து பூராங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் அதை பிரதிஷ்டை பண்றாரு. அந்த பிரதிஷ்டை பண்ணது மட்டுமல்ல, அந்த பிரதிஷ்டைக்கு என்ன பண்றாரு, எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு எல்லா இடத்துக்கும் ஒரு பெரிய அளவில் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்றாரு. அதுக்கப்புறம்தான் இவர்களுடைய கதையை நம்ம பார்க்கலாம். 3வது அதிகாரத்துல 4 to 6 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 4 to 6 அந்த கட்டியக்காரன் ஒருத்தட்ட சொல்லி தான் ராஜா தன்னுடைய என்ன சொல்லணுமோ அவன் மூலமா சொல்லுவார். அப்ப அந்த கட்டியக்காரன்ட்ட என்ன சொல்றாருன்னா, எக்காலம், நாதஸ்வரம், தம்புரா இத்தனை மேளங்களும் ஒலிக்கும் பொழுது எல்லாரும் தான் வைத்த சிலைய என்ன செய்யணும், பணிந்து குனிந்து அதை என்ன செய்யணும், வணங்கணும். இதுதான் அவருடைய சட்டம். அந்த கட்டியக்காரன் மூலமா அவர் கொடுத்த சட்டம் அதுதான். ஆனா இந்த சட்டம் கொடுத்த பின்பும் எல்லாரும் அதுக்கு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் என்ன செய்யல, வணங்கவே இல்லை. இதையும் யாரோ பார்த்துட்டு இருப்பாங்களா, கண்டிப்பா பார்த்துட்டு போய் ராஜாட்ட, ராஜாவே நீங்க ஒரு நல்ல பெரிய பதவியில வச்சிருக்கீங்க, இவங்க அழகானவர், அறிவானவர், ஞானத்துல சிறந்தவர்னு சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணீங்க. ஆனா இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, உங்களை மதிக்கல, உங்க கட்டளையை மதிக்கல. இதே மாதிரி நம்மளையும் பத்தி சொல்லக்கூடியவங்க நிறைய இருக்காங்களா இல்லையா, உங்களுக்கே தெரியும். குடும்பத்துல இருக்காங்க, சமூகத்துல இருக்காங்க, வேலை பார்க்கிற இடத்துல இருக்காங்க. அதே போல ராஜாட்ட போய் என்ன செய்யறாங்க, இவங்களை பத்தி புறங்கூறுறாங்க. அப்படி புறங்கூறினோன்னா கட்டளையை மதிக்கல, உங்களையும் மதிக்கல, அவங்க வணங்கவும் இல்லை. அப்ப என்ன செய்யுது, ராஜாக்கு பயங்கரமான கோவம் வருது. அந்த ராஜாக்கு கோவம் வந்த உடனே ராஜா என்ன பண்றாரு, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 3, 14, 15. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 16 to 18 ரொம்ப முக்கியமாக அவங்க பேசினது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு ராஜாவை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறான். எவ்வளவு தைரியம் பாருங்க. ராஜாவுக்கு கீழே வேலை பார்த்துற ஒரு மகன் யாராவது தன்னுடைய ஒரு எஜமான பெயர் சொல்லி கூப்பிட்டா விடுவானா, விட மாட்டாங்க. ஆனா இவன் பெயர் சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்றான், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நான் உன்ட்ட எதுக்கு ஆன்சர் சொல்லணும், நீ கேட்ட, நான் தாழ விழுந்து பணிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஏன் உனக்கு ஆன்சர் சொல்லணும், அவசியம் இல்லை. அடுத்தால சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நான் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, உனி நிறுத்தின பொருட்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. என் தேவன் எங்களை என்ன செய்வாங்க, தப்பிப்பாரு. அவர் எப்படி தப்பிப்பாரு, எரிகிற அக்னிச்சூளையிலிருந்து தப்பிப்பாரு, ராஜாவாகிய உம்முடைய கையில இருந்து தப்பிப்பாரு. எனக்கு நிச்சயமா தெரியும் நாங்க தப்பிப்போம். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. இந்த விசுவாசம் தான் அவங்க ஒவ்வொருவருக்கும் வரணும்னு சொல்றேன் நான். கவலையில கண்ணியில இருக்கும் பொழுது என் தேவன் செய்வாரு, என் கடவுள் செய்வாரு, ஏன் ஏசப்பா செய்வாரு, அவரால் நிச்சயமா முடியாத காரியம் இல்லை. சமாதானத்தை கொண்டு வர அவரால் முடியும். என்ன மாத்த முடியும், என் ஒய்ஃபை மாத்த முடியும், என்னுடைய மாமியாரை மாத்த முடியும், எல்லாத்தையும் மாத்த முடியும், என் குடும்பத்தை மாத்த. அப்படி நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவரை விசுவாசத்தோட என் பிள்ளை என்கிட்ட எப்படி இருக்கான், மாற்ற முடியும்னு சொல்றாங்க. நிச்சயமா மாற்றுவாரு. இவங்க சொல்லிட்டாங்க, ராஜாவுக்கு வந்தது கோவம். நல்ல பலசாலிகளை கூட்டிட்டு வந்து நல்ல ஒரு பெரிய கயிறுகளை எடுத்துட்டு வந்து கட்டி அவங்கள என்ன செய்யுங்க, போடுங்க, 7 மடங்கு அக்னி சோலை ஆக்கி அந்த அக்னிக்குள்ள அவனை போட்டுருங்கன்றாங்க. நல்லா கட்டுறாங்க, கயிறால கட்டி அவனை கொண்டு வந்து என்ன செய்தாங்க, அக்னி சோலைக்குள்ள போட்டுறாங்க. போட்ட பிறகு யார் கொண்டு போய் போட்டாங்களோ அவங்கள என்ன செய்தார் ஆண்டவர், கொண்டு போய் போட்டவங்க என்ன செய்யப்பட்டாங்க, எரிக்கப்பட்டுட்டாங்க. ராஜா சொல்லிதான் அவங்க போயிருக்காங்க. ஆனா ராஜாவுக்கு ஒன்றும் ஆகல. அவர் கட்டளையிட்ட அந்த கொண்டு போனவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா இவங்க உள்ள என்ன பண்றாங்க,
அந்த ராஜா உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு, இந்த 3 பேரும் சாவாங்களா சாக மாட்டாங்களான்னு. அந்த 3 பேர்ல எத்தனை பேர் உலாவுனாங்க? 4 பேர். யாரும் தூங்கலைங்கிறது மட்டும் தெரியுது. அது மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகள் தூங்காம இருக்காங்களேன்னு. பாட்டு படிக்கும் பொழுது எல்லாரும் நல்லா சந்தோஷமா பாட்டு படிச்சிங்க, எனக்கு சந்தோஷமா இருந்து. இப்போ தூங்குறீங்களோன்னு ஒரு விஷயம் நினைச்சேன். ஆனால் அப்போ பதில் சொல்லும் பொழுது தூங்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த அக்னி சூளையில தன்னுடைய பிள்ளைகளோடு கூட உலாவுகிறார். அந்த அக்னி சூளையில உலாவுகிறாரு. ராஜா உட்காந்து பார்க்காரு. அவருக்கு டவுட் வந்துட்டு, நம்ம 3 பேர் போட்டோமா 4 பேர் போட்டோமா? அந்த டவுட்ல பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கூப்பிட்டு நம்ம யாரை போட்டோம்னு கேட்குறாரு. 3 பேரை தான் போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பியும் கன்ஃபார்ம் பண்ணி நல்லா பார்க்குறாரு. 4 பேர் உலாவுறாங்க. அது ஒருத்தருடைய சாயல் எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அவருக்கு தாங்கலை. அப்போ உடனே அவர் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. எடுங்க 22, 23. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் அக்னி சூளையில் நடுவில் போடப்பட்டாங்க. அந்த புருஷரை கொன்று போட்டாங்க. அந்த அக்னி சூளையில் அவங்க விழுந்த உடனே 25, 26 வாசிச்சிங்கன்னா, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை கண்டேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அந்த ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த அவருக்கே தெரியுது ஒரு ஆள் என்ன செய்யுது, வித்தியாசமா இருக்குது. ஆனா 27 வாசிச்சாங்களாம். எல்லாரையும் உட்காந்துருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு, வெளியில வாங்கன்னு கூப்பிடுதாரு. வெளியில வந்தோடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த அக்னி எல்லாம் சுட்டிருக்கும், அவங்க உடம்பெல்லாம் வெந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் தேசாதிபதிகளும் மற்றவர்களும் பார்க்கும் பொழுது 28வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க இல்லை 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலம் செய்யாமலும் தலைமயிர் கருகாமலும் சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்தது. எத்தனை 4 காரியம் எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பாரு. சரீரங்கள்ல அக்னி ஒண்ணுமே வேகவே இல்லை, அக்னி படலை. 2வது தலைமயிர், முடி கருகாம இருக்குமா? அக்னிக்குள்ள போனா முடி கருகாம இருக்குமா? முடி கருகவே இல்லை. 3வது அந்த சால்வைகள் என்ன செய்யுது, சேதமே படலை. 3வது அந்த அக்னி மனம் கூட அவர்கள்ட்ட வீசலை. என்னது மட்டும் போச்சு, அவங்க கெட்டின கயிறு மட்டும்தான் போச்சு. அது ஏன் அந்த கயிறை மட்டும் அவர் போட்டுச்சாரு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பாப்போம். அந்த கயிறு அவருக்குள்ள கயிறு. யாருக்குள்ள கயிறு? நேபுகாத்நேச்சார் ராஜாக்குள்ள கயிறு. என் பிள்ளைக்கு ஏன் வேணும், தூக்கிட்டு போ. அந்த கயிறை மட்டும் நான் சுட்டரிச்சிருந்தேன். ஆனா என் பிள்ளைகள் உடம்புல ஒரு மனம் வீசாது, என் பிள்ளைகள் தலையில ஒரு மயிர் கூட கருகாது, என் பிள்ளைகளுடைய ட்ரெஸ் ஒண்ணு கூட சேதப்படாது. ஆண்டவர் அருமையா பிள்ளைகளை வழி நடத்தினாரு. ராஜா என்ன செய்தாரு, மனம் திரும்பினாரு, ஒரு அறிக்கை இட்டாரு. முக்கியம் அதுதான். அறிக்கை இட்டதை வாசிங்க 29. யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இந்த 3 பேருக்கு விரோதமாக பேசினாலும், அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பாஷக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களெல்லாம் என்ன செய்வேன், துண்டிச்சு போட்டுருவேன். இதை மாதிரி ரட்சிக்கப்படத்தக்க தேவன் யாருமே இல்லை. எப்படி வாயால் அறிக்கையிட வச்சார் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இதைத்தான் முன்னமே ஏசையா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருப்பார். அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வசனம் 43:2 தண்ணீர்களை ஜோலை பற்ற, அக்னியில் நடக்கும் பொழுது கூட நீ வேக மாட்ட, அக்னி ஜோலை உன் மேல பற்றாது. தண்ணீர்களை நடக்கும்போது என்ன செய்யாது, புரளாது. அது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு ஏசையா தீர்க்கதரிசி சொன்னாரு. இந்த தானியேலுடைய புஸ்தகத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவினுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறிச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், மோசேய ஆண்டவர் அழைப்பு கொடுத்து
ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றி தன்னுடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணுவதற்கு பரிசுத்தப்படுத்தி தெரிந்தெடுத்தார். இரண்டாவது நம்ம பார்த்தோம், இந்த அக்னியின் மூலம் யாரை? தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி அக்னியிலேருந்து என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். இதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க ஆண்டவரால் கூடும். கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, எல்லாமே பொண்ணு வெள்ளியெல்லாம் எதுக்குள்ள இருக்கு? மண்ணுக்குள்ள தான் இருக்கு. அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறத வரை அந்த பொண்ணு வெள்ளிக்கு ஏதாவது வேல்யூஷன் இருக்கா? இல்லை. அந்த பொண்ணை எடுத்தா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, மண்ணுக்குள்ள இருக்கு. அதை எடுத்து ஆபரணமா செய்யும் பொழுதும் அதுக்கு என்ன செய்யுது? விலை மதிப்பு அதிகப்படுது, அழகானதா மாறுது, உருவம் மாறுது, சுட்டரிக்கப்படுது. அப்ப என்ன பண்ணுது? ஆபரணமாகி எல்லாரும் அதை விரும்புகிறோம், விலை உயர்ந்த மாத்திரமா மாறுதோம். அதே போலதான் நம்ம என்ன பண்றோம்? எதுக்குள்ள இருக்கோம்? நம்ம பொக்கிஷத்தை, மண்பாண்டமான பொக்கிஷத்தை ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்காக கிரியை செய்யும் பொழுது, ஆண்டவருக்காக பாடுபடும் பொழுது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, ஏதாவது நாம் செய்யணும்னு வாஞ்சிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை விலையேற பெற்ற பாத்திரமா மாற்றுவார். சாதாரண பாத்திரம் இல்லை, விலையேற பெற்ற பாத்திரமா மாறுவார். எந்த ஒரு பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும், பிரபலமானவரை, கிரிக்கெட் வீரரை, நடிகர்களை கூட்டிட்டு வந்து அதை விளம்பரம் பண்ணினா அந்த பொருள் என்ன செய்யும்? அதிகமாக விற்பனை ஆகும். எதனால விற்பனை ஆகுது? அந்த பிரபலங்களால விற்பனை ஆகுது. ஆனால் ஆண்டவர் என்ன போல ஒன்றும் தெரியாதவங்களை, வெட்கப்படுத்த முடியாத இருந்தவங்களை, அறிவில்லாதவர்களை பயன்படுத்தி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிய வைப்பார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தயாராவீங்களா? ஆக மாட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு உங்களையும் மாற்றுவார். பரிசுத்தரே, பரலோக தேவனே, உம்முடைய மன்னாவை, உம்முடைய வார்த்தைகளை அடியாள் கொடுத்தேன் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் இருதயத்திலும் தேவ ஆவியானவர் மோசையை அழைத்ததே போல பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய ஊழிய பணிக்கு தயார்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த பிள்ளைகள் தண்ணீரை கடந்து கொண்டு இருக்கிறார்கள், ஆறுகளை கடந்து கொண்டு இருக்கிறார்கள், அக்கினி ஜுவாலையில் எரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவைகளை புரளாமல் தடுக்க, வேகாமல் தடுக்க உம்மால் மட்டுமே முடியும் என்று அடியாள் விசுவாசிக்கிறேன். இந்த சிறு கூட்டத்தை பெரிய கூட்டமாக மாற்றுவதை மட்டுமல்ல, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக எழுந்து பிரகாசிக்க, உமக்காக பாடுபட தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும் என்று உமது கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் பிதாவே. ஆமேன். Praise be to God. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு வசனத்தை, கர்த்தர் கொடுத்த ஒரு வசனத்தை மாத்திரம் உங்கள்ட்ட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Let's turn our Bibles to Ephesians 3 verse 20. Book of Ephesians 3 verse 20. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. In English it says, now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worked in us. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில உணர்த்தின ஒரு காரியம், என்னுடைய பிள்ளைங்க ஒரு சில காரியங்களை குறித்து வேண்டிக் கொள்றாங்க, ஒரு சில காரியத்தை குறித்து அவங்க இருதயத்தில் அவங்க நினைக்கிறாங்க, இப்படி நடந்தா அது நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இல்லையா? வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அதான் வேதத்துலயும் அதான் சொல்லுது. நம்ம ஒரு சில காரியத்தை நமக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும், ஒரு சில காரியத்தில் நமக்கு கிளாரிட்டி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், வெளிச்சம் இருக்கும்.
அப்படி சில காரியத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வைராக்கியமாக திட்டவட்டமாக கர்த்தர்ட்ட ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம், வேண்டிக் கொள்வோம். ஒரு சில காரியங்களில் நமக்கு வந்து ஒரு தெளிவு இருக்காது, வெளிச்சம் இருக்காது, எப்படி பண்ணணும், எப்படி போகணும், என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் நம்ம வந்து அதை உள்ளுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுவோம்னா அதை குறித்து நம்ம சிந்திச்சுட்டு ஆலோசனை பண்ணிட்டு அதை குறித்து நம்ம அதை நினச்சிட்டே இருப்போம். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரேயர் அண்ட் தாட்ஸ், திங்கிங். இங்கிலீஷில் சொல்கிறது என்னென்னா, ப்ரேயர்னா when you pray for those things what you have clarity in your heart, the things what you have understanding. You know very clearly this is how, the things must happen, things out have to happen. So you approach God in prayer saying, God, can you please do this for me? But there are certain things where you do not have the clarity and understanding. You do not know how to go about. So those things, but you keep thinking within you. At times you keep worrying about that. At times you keep thinking about that. At times, you keep wondering how to go about. So there are two different perspectives. One, prayer supplication. The other thing is what you think. கர்த்தர் எனக்கு திட்டவட்டமாக சொன்னது, என் பிள்ளைங்களுடைய இருதயத்தில் அவங்க ஒரு சில காரியத்தை குறித்து அவங்க நினச்சிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் சமூகத்தில் உட்காடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியல. என் சமூகத்துக்கு வராங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு வராங்க, ஆனால் ஒரு சில காரியங்களை குறித்து நான் கர்த்தர்கிட்ட இதை குறித்து நான் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. ஐ டு நாட் நோ வாட் டு ஆஸ்க். நான் கேட்க போறது, நான் நினைக்கிறது அது சரியா தவறா எனக்கு தெரியல. ஒருவேளை நான் நினைக்கிற காரியம் அது கர்த்தருடைய சித்தமா இல்லையா எனக்கு தெரியல. நான் நினைக்கிற காரியம் அது நடக்குமா நடக்காதா, நடந்தா நல்லதா நடக்கலைன்னா நல்லதா, தடப்பட்டா நல்லதா இல்லை கர்த்தர் அதை நிறைவேற்றினா நல்லதா தெரியல. ஆனாலும் மாம்சத்துல உங்களால் அதை குறித்து நினைக்காம இருக்க முடியல. ஸோ கர்த்தர் சமூகத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, கவலையில ஆண்டவரே அதை குறித்து நீ நினைச்சிட்டு அவர் சமூகத்துல அப்படி உக்காந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க, ஒரு சில பிள்ளைங்க வேண்டிக் கொள்றாங்க, ஒரு சில பிள்ளைங்க வேண்டிக் கொள்றது கூட எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு தெரியாம நினைவோட கூட, இப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட என் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு ஜெபிக்க சொன்னார். அந்த வார்த்தையை கொடுத்து தான் உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில கர்த்தர் சமூகத்திற்கு நீங்க ஏதோ மனுஷ அழைப்பை ஏற்று நீங்க வரல, மனுஷனை காணும்படியாக வரல, மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வரல. இந்த இடத்துல உங்களை கர்த்தர் சமூகத்துக்கு அழைச்சிட்டு வந்தது யாரு தான்? தேவனாகிய கர்த்தர் தான். ஏனோ தானோன்னு கர்த்தர் சமூகத்துக்கு நீ நினைச்சா கூட ஒரு இடத்துக்கு நம்ம நினைக்கிறோம், நிறைய காரியங்கள் நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் செய்ய முடியாது. நீ கர்த்தர் சமூகத்துக்கு வரணும்னு நம்ம நினைச்சாலும் இந்த இடத்துக்கு கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைச்சிட்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த அவருடைய சமூகத்துக்கு அழைச்சிட்டு வந்ததற்கு ஒரு நோக்கம், சித்தம் கண்டிப்பா உண்டு. ஆமென். உங்க இருதயத்தில் இருக்கும் காரியம் என்னதுன்னு மனுஷனாகி எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வாய் திறந்து எது சொல்லணும்னு தேவை கிடையாது. கர்த்தருக்கு மறைவான காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களை
அறிகிற கர்த்தர் அவர். உங்கள் நினைவுகளை அறிகிற கர்த்தர் அவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் உங்களுடைய நினைவுகளை குறித்து, உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய அப்பா அம்மாட்டையோ, உங்களுடைய கணவன் மனைவிட்டையோ, உங்களுடைய பிள்ளைங்கள்ட்டையோ ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை இருதயங்களை அறிகிற கர்த்தராக இருக்கிறபடினால அவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து உங்களை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமாய் அனுப்ப போறாரு. அல்லேலூயா. நீங்க எந்த இருதயங்களோடு கூட நீங்க வந்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை சஞ்சலத்தோடு கூடியோ, ஒரு குழப்பத்தோடு கூடியோ, ஒரு துக்கத்தோடு கூடியோ, இல்லை மனபாரத்தோடு கூடியோ, இல்லை நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சமூகத்தை விட்டு நீங்க கடந்து செல்கிற பொழுது நீங்க அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட, துதியோடு கூட நீங்க என்ன போறீங்க, இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போறீங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அந்த வார்த்தை திருப்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் வேண்டிக் கொள்கிறதற்கும், நாம் இருக்கிறத நான் போட்டுக்கிடுங்க, நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இடையில அந்த சென்டென்ஸ் நான் விட்டுருக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்றீங்க, நீங்க நினைக்கிறீங்க, நீங்க வேண்டிக் கொள்கிற காரியத்தை விட மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. நீ அவர் சமூகத்துல கேட்கிறீங்க, நீங்க ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்யுங்கப்பான்னு. நீங்க கேட்கிறத விட மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க கேட்கிற காரியத்தை விட கர்த்தர் எப்படி செய்ய போறாரா? அதிகமாய் செய்ய போறார். நீங்க கேட்கிற காரியம் அப்படி நடக்க போறது இல்லை. நீங்க கேட்கிறத விட 1000 மடங்கு அதிகமா தான் அது நடக்க போகுது. நீங்க கேட்கிறத விட ஆண்டவர் பெருசா தர போறார். ஏன்னா He's a mighty God. Hallelujah. இது நான் சொல்ற வார்த்தையில் இந்த வேத வசனம் அப்படிதான் அந்த வார்த்தை சொல்லுது. என்ன சொல்றது? நீங்க வேண்டிக் கொள்கிறதை விட மிகவும் அதிகமாய். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா exceeding abundantly. The one who does exceeding abundantly than what you ask. நீங்க வேண்டிக் கொள்கிறத விட ஆண்டவர் என்ன பண்றாரா? மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் உங்களுக்கு கிரியை செய்கிற கர்த்தர் எனது அவர். அல்லேலூயா. அதே திரும்பி சொல்லுங்க, நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். நீங்க வேண்டிக் கொள்றவங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க வேண்டிக் கொள்றதை விட அதிகமா உனக்கு நான் தர போறேன், மிகவும் அதிகமா நான் செய்ய போறேன். நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்களா? உங்க இருதயத்துல கவலைப்பட்டே இருக்கீங்களா? நீங்க நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தருக்கு. அப்ப நீங்க கர்த்தரை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, நான் கேட்கிற காரியத்தை விட மிகவும் அதிகமாக எனக்கு செய்ய வல்லவர் அவர் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அப்ப நீங்க அவருக்கு என்ன பண்ணுவீங்க? துதிப்பீங்க. You will thank the Lord. Lord, I thank thee for the one, because I believe that you can do exceeding abundantly above all that I ask in your name. நான் கேட்கிறத விட மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராகிய கர்த்தருக்கு என்னுடைய துதியும் ஸ்தோத்திர பலிகளும் சொல்லி அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க உங்களுக்கு என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்கும். நீங்க அவளை விசுவாசிச்சீங்கன்னா என்ன இருக்கும்? உங்க வாயில் என்ன இருக்கும்? துதி இருக்கும். விசுவாசிக்கலைன்னா என்ன இருக்கும்? உங்க இருதயத்துல துக்கம் இருக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கும்?
துதி. கர்த்தரை விசுவாசிக்கிறங்க பிள்ளைங்க. அன்றவன கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் இந்த காரியம் இது மலை போல இருக்குதே, நான் இத்தனை நாட்களை காத்திருக்கிறேனே. இங்க கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியல. Hallelujah. He's a mighty God. He's a creator God. If you really believe that He's almighty and He can do anything and everything above, exceedingly above, you ask. Exceedingly above, you ask. If you believe, you will say, Lord, I know that you're going to do exceedingly above I ask in you. So I thank you, Lord. I thank you. அன்றவரே, எனக்கு தெரியும்பா, நான் கேட்கிற காரியத்தை விட மிகவும் அதிகமாக எனக்கு நீங்க செய்ய போறீங்க. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை விசுவாசம் என் இருதயத்தில் இருக்கிறனால கர்த்தாவே நான் உம்மை துதிக்கிறேன். ஒருவேளை அந்த காரியத்தை இப்ப என் கண்ணில் நான் பார்க்கலப்பா, ஆனாலும் எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் கர்த்தர் நீர் எனக்கு இதை செய்ய போறீங்க. அல்லேலூயா. என் கண்கள் இப்ப நான் காணல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், என் கர்த்தர் எனக்கு இதை செய்ய போறீங்க. இப்ப நான் பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாம் விரோதமா இருக்கு. நான் விசுவாசிக்கிறதற்கும் நடக்கிற காரியங்களுக்கும் அது என்ன இருக்கு? வேறுபாடா இருக்கு. நான் விசுவாசிக்கிற காரியங்களுக்கும் சந்தர்ப்பங்கள் சூழ்ந்து இருக்கிற காரியங்களுக்கும் அது என்ன எப்படி இருக்கு? வேறுபாடா இருக்கு. And you don't see even a simple small sign of it. ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை. நீங்க விசுவாசிக்கிற காரியத்துக்கு ஒரு சிறிய அறிகுறி கூட இல்லை. But still your faith is what? Big. அவியானவரே ஸ்தோத்திரம். நீங்க அவர் குறித்தான்னு சொல்லி, ஆண்டவரே நான் எதையுமே நான் பார்க்கலப்பா, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, சூழ்நிலைகள்லாம் வேற மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் உங்களுடைய வேத வசனம் இப்படி சொல்லுது, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, நீங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு என்ன வாக்குத்தத்தத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, நீ வேண்டிக் கொள்கிறதற்கு மிகவும் அதிகமாய் உனக்கு செய்ய வல்லவராகிய நான் உன்னுடனே இருக்கிறேனா. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேண்டிக் கொள்கிறத விட நினைக்கிறத விட மிகவும் அதிகமாக அவர் செய்ய போறாருன்னு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய ஒரு சாட்சி. அல்லேலூயா. நான் எப்போல்லாம் என்னென்ன காரியத்தை நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேனோ, எதெல்லாம் நான் நினைச்சிருக்கிறேனோ, ஆனா கர்த்தர் நான் வேண்டிக் கொள்றதற்கும் நினைச்சதற்கும் மிகவும் அதிகமாக தான் பண்ணியிருக்கார தவிர, நான் கேட்ட காரியத்துக்கு இன்னும் குறைவா என் வாழ்நாளில் அது பண்ணதே இல்லை அவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்று கேட்டால் என்ன பண்ணுவார்? 1000 கொடுப்பார். அல்லேலூயா. If I ask for something, he always gives me the best. அல்லேலூயா. He gives the best. நமக்கு தாமதம் ஆகின உடனே நமக்கு என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். இது நடக்குமா நடக்காதா, கவலை வந்துடும், சந்தேகம் வந்துடும், அவிசுவாசம் வந்துடும் இல்லையா? ஆனா தாமதம் ஆகுதுன்னா கர்த்தர் ஏதோ பெருசா தர போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. தாமதம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? பெருசா தர போறாரு. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏதோ பெருசு வருது, ஏதோ பெருசு. பூதமா, சாத்தானா? எது பெருசு? எது பெருசு? பெரிய ஆசீர்வாதம் வருது. சொல்லுங்க, பையை கொடுத்து சொல்லுங்க, பெரிய ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம் வருது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கான்னு தெரியல, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் வரதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள் சொல்றேன், பின்னாடி நின்றுட்டு ஜபிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரேன்ட்டு. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து என் பிள்ளைங்களுக்கு இதை போய் சொல்லு அப்படின்னார். அல்லேலூயா. என் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாருன்னா எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறாருன்னு எனக்கு தெரியும்.
அல்லேலூயா. ஒரு வல்லமையின் கர்த்தர் அவர், வல்லமையின் கர்த்தர் அவர். என் பிள்ளைங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. இந்த காரியத்துல ஒரு காரியத்தை பார்த்தோம். இந்த வசனத்துல மற்றொரு காரியத்தை இருக்கு. அதை மாத்திரம் நான் காட்டிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அல்லேலூயா. ஒண்ணு உறுதி, முத காரியம் உறுதி. என்ன முத காரியம்? நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமா கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார், அது உறுதி. அல்லேலூயா. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை பார்த்து தான் நம்ம ஷாப்பிங்கே போறது. ஆன்லைன் ஷாப்பிங்கோ இல்ல ஆஃப்லைன் ஷாப்பிங்கோ, அந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ பார்த்து, இல்ல அப் டு 80% 90% அதை பார்த்தா போறது. இந்த பை ஒன் கெட் ஒன் பார்த்தேன் எனக்கு ஒரு ஷாப்ல. பார்த்தா ஒரு ஷர்ட் 6500 rupees. ஒன் ஷர்ட் 6500 rupees, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அப்போ 2 ஷர்ட்டுக்குள்ள விலையை என்ன பண்ணிருக்கிறா? அப்படி ஷர்ட் போடு. ஆனா நம்ம இந்த போர்டை பார்த்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கடைக்குள்ளே போவோம். ஒரு 10 பேர் போனா அட்லீஸ்ட் 4 பேர் வாங்கிட்டு போவாங்க இல்லையா? அதான் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஸோ இந்த இந்தியன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா தான் ஹிடன் ஸ்டார்ல இருக்கும். அது சப்ஜெக்ட் கண்டிஷன். 5000 rupees ஃப்ரீம்பா. அதுல சப்ஜெக்ட் கண்டிஷன் என்ன? நீ 10,000 ஷாப்பிங் பண்ணா உனக்கு 5000 ஏதாவது வவுச்சர் கிடைக்கும் அப்படிங்குவாங்க. அது கீழே இருக்கும். அது அதே மாதிரி கர்த்தர் கொடுக்குற அந்த வாக்கு தத்தங்கள்லையும் என்ன இருக்கும்? எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் கண்டிஷன் இருக்கும். வார்த்தைகள் எப்பவுமே என்ன இருக்கும்? வாக்கு தத்துவத்தில் எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த வாக்கு தத்துவத்திலையும் ஒரு சப்ஜெக்ட் கண்டிஷன் இருக்கு. சப்ஜெக்ட் கண்டிஷன் இல்லாம ஒரு 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 சீக்ரெட் பிஹைண்ட் திஸ் பிளெஸிங். There's a secret behind this blessing. அந்த வாசனத்தை வாசிங்கன்னா முத காரியம் என்னது? நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், அதிகமா இல்ல மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கு. உங்களை செய்ய போகிற கர்த்தர் அப்படின்ட்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமா நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. ஒன்று சூப்பர். ஆனா அதுல இன்னொரு காரியம் என்ன இருக்கு? அதை வாசிங்க. அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். எல்லாம் நீங்க வீட்டில் you all stay in very houses, நல்ல நல்ல வீட்டில் இருப்பீங்க. யூ ஹேவ் வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வீட்டில் இருக்கும் இல்லையா? நிறைய காரியங்கள் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கும், மிக்சி இருக்கும், மைக்ரோ ஓவன் இருக்கும். யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த ஆல் எலக்ட்ரிக்னு பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டில் ஆல் எலக்ட்ரிக், ஒன் சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் ஆல் எலக்ட்ரிக் அப்படிம்பாங்க. சிங்கிள் ஃபேஸ்னா லைட்டிங் ஓடும், லைட்டு ஃபேன் இதெல்லாம் ஓடும். நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு, மிக்சி, அந்த மாதிரி இது என்ன கிரைண்டர், அது மைக்ரோ ஓவன் அதெல்லாம் ஓடனா உங்களுக்கு வந்து 3 ஃபேஸில் இருக்கணும், இல்லை ஆல் எலக்ட்ரிக்னு சொல்லிருக்கணும். த பவர் ஷுட் பி மோர். அப்போ தான் அது ஓடும். அது ஏர் கண்டிஷனிங்லாம் ஓடணும், அப்போ தான் பவர் ஓடும். இந்த லைட்டிங்கில் என்ன ஆகும்? நார்மல் லைட்டிங்கில் சிங்கிள் ஃபேஸில் வந்து இது ஓடாது. ஓடுனா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் அது வந்து அந்த பேர்ன் ஒயர் எல்லாம் பேர்ன் ஆயிரும். அது பவர் இல்லை. எனக்குன்னா அந்த அந்த ஒயரில் அதுக்குள்ள கெப்பாசிட்டி, அதுக்குள்ள பவர் இல்லை. இந்த டிவைஸை இயக்குறதுக்கூடிய அது என்ன பவர் அதுகிட்ட இல்லை. யூனோ, ஸோ அதனால தான் சிங்கிள் ஃபேஸும்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போல்லாம் சிங்கிள் ஃபேஸ் எந்த வீடும் வரது கிடையாது. இப்போ எல்லா வீடுமே எப்படி தான் வருது? 3 ஃபேஸில் தான் இருக்குது. முன்னாடி சிங்கிள் ஃபேஸும்பாங்க, இல்லை ஆல் எலக்ட்ரிக்கும்பாங்க. செப்பரேட் எம்சிபி போட்டிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ஃப்ரெண்டில் செப்பரேட் எம்சிபி இருக்கும். லைட்டிங்க்கு செப்பரேட் எம்சிபி இருக்கும், ஆல் எலக்ட்ரிக்கு செப்பரேட் எம்சிபி இருக்கும். ஸோ எதாவது ஆச்சுன்னா அது ட்ரிப் ஆகும். அந்த சுவிட்ச் போர்டு வந்து ட்ரிப் ஆகும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பவர் இருந்தால் தான்
நார்மல் லைட்டிங் பவர்ல வந்து பெரிய டிவைஸ் ஓடாது, லைட் ஓடும், பெருசா ஓடாது. அதே மாதிரி தான் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ் டிஃபரன்ஷியேட்டிங். அதை வாசிங்க திருப்பி. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. உங்களுக்குள்ள ஒரு சிறிய வல்லமை கிரியை செஞ்சிச்சுன்னா அதற்குரிய பலனை தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். கரெக்டா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ளே உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்படின்னா நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படிதான் இந்த அவுட்புட் வரும். என்ன அவுட்புட்? நம்ம அவுட்புட் என்னது? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமான அவுட்புட். அது அவுட்புட். அது நம்ம ரிசல்ட். ரிசல்ட் எது? நம்ம நினைக்கிற காரியத்துக்குன்னோ நம்ம வேண்டிக் கொள்கிற காரியத்துக்குன்னோ மிகவும் அதிகமா நடக்கிறது. அது அவுட்புட். அந்த அவுட்புட் வரணும்னா உள்ள ஒரு இன்புட் இருக்கு. என்ன இன்புட்? உங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமை. அந்த வல்லமையின் படியே. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, according to the power that worked in us. According to the power that worked in us. Small power, small result. Big power, big result. Massive power, massive result. Ultra power, ultra result. So output is based on what? Power. Hallelujah. Lord, எனக்கு பெருசா வேணும், எனக்கு பெருசு, ஐ வாண்ட் பிக். ஆனா உள்ள என்ன? வெறுமை. உள்ள வெறும் ஒண்ணுமே இல்லை. உள்ள ஒண்ணும் இல்லை, பாக்கெட்ல ஒண்ணும் இல்லை. நான் இந்த 5 ஸ்டார்ல தான் தங்குவேன், 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவேன், நான் ஃப்ளைட்ல தான் போவேன். போங்க, சந்தோஷம். டிக்கெட் வாங்குறதுக்கு ஐயோ காசு எதுவும் இல்லை பிரதர். காசு இல்லைன்னா எப்படி போவீங்க? காசு இருந்துச்சுன்னா ஃப்ளைட்லையும் போகலாம், நீங்க ஃப்ளைட்டையும் வாங்கியும் போகலாம். காசு இருந்துச்சுன்னா ஃப்ளைட்லையும் போகலாம், இன்னும் ஜாஸ்தி காசு இருந்தால் ஃப்ளைட்டே வாங்கி அந்த ஃப்ளைட்ல ஓனராகவும் போகலாம். நீங்க உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அப்படி. அதை பற்றி தான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? என்ன இன்புட்டோ அது அவுட்புட் இல்லையா? அக்கார்டிங் டு த பவர் தட் ஒர்க்ட் இன் அஸ். According to the power that worked in us. நீங்க மோசே குறித்து இன்னைக்கு கேள்விப்பட்டோம். அங்க தாசன் நம்ம அந்த வார்த்தையை கேட்டோம். அன்று அவ்வளவு காரியத்தை பண்ணாருன்னா கர்த்தர் மோசேவோடு கூட வாசம் செய்தாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவ்வளவு அற்புத அதிசயத்தை நீங்க உங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. இஸ்ரவேல் ஜனங்க வேண்டிக் கொண்டதற்கும் நினைச்சதற்கும் மிகவும் அதிகமாக பண்ணாங்க. ஏன்னா கர்த்தர் மோசேவோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு அவுட்புட் வேணும். எங்களுக்கு பிரதர், நாங்க வேண்டிக் கொள்றதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக நடக்கணும். சூப்பர், நடக்கும், 100% நடக்கும். ஆனா உள்ள பவர் இருக்கணும். பவர் எவ்வளவு பிரதர்? எவ்வளவா? எங்கேயும் வாங்க முடியாது. அல்லேலூயா. பவரை வாங்க முடியாது, பணத்தை வச்சு வாங்க முடியாது. அந்த வல்லமை என்ன இருக்கணும்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் செய்யறாருன்னா என்ன இருக்கு? கர்த்தர்ட்ட இருக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்டயும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போய் ஆண்டவரே நீங்க ரொம்ப யுவர் ஆல்மைட்டி, ஒரு 10% நீங்க அனுப்புங்க ஆண்டவரே, ஒரு 5% போதும்பா. அந்த 5% வந்துச்சுன்னா நான் ஓட்டிடுவேன், வாழ்க்கையை ஓட்டிடுவேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் ஓட்டிடுவேன். நீங்க நினைக்கலாம் 10 வருஷம் ஓட்டுவேன்னு, ஆனா 10 நாள் கூட உங்களால ஓட்ட முடியாது. உங்களுக்கு எப்படி தெரியும் 10 வருஷத்தை ஓட்டுறதுக்கு எவ்வளவு வல்லமை வேணும்ட்டு? இந்த புத்திக்கு அது எட்டாது. அல்லேலூயா. இந்த ஞானத்துக்கு அது தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். நீங்களா ஒரு கணக்கு போடாதீங்க, ஆண்டவரே இவ்வளவு மாத்திரம் கொடுங்க, ஓட்டிருந்தேன்னா ஓட்ட மாட்டீங்க. இப்படி சுத்தி அழுது திரிஞ்சிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கு இன்னும் கர்த்தர் என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு தெரியாது, எனக்கு எவ்வளவு வல்லமை வேணும்னா, ஆண்டவரே
நான் எவ்வளவு வல்லமை வேணும்னு கேட்க போறது இல்லை. நான் கேட்க போறது என்னது? ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வாசம் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நீங்க எனக்குள்ள வாசம் செய்யுங்கப்பா. அது உங்களுடைய விண்ணப்பம் இல்ல, வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ள என்ன பண்றாரா? வாசம் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்யறாருன்னா அப்ப என்ன ஆகும்? அப்ப எப்படிப்பட்ட வல்லமை இருக்கு உங்கள்ட்ட? மேசிவ். அதுக்குன்னா வல்லமை வேற எதுவுமே இல்லை. ஏன்னா கர்த்தரே உங்களுக்குள்ள இருக்காரு. கர்த்தரே உங்களுக்குள்ள இருக்காரு. அப்ப அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் இந்த வேத வார்த்தையோட ரகசியம் என்னன்னா, அதான் ரகசியம். உள்ள எவ்வளவு வல்லமை இருக்கோ அவ்வளவுக்கு அதிகம் அவுட்புட் இருக்கும். நம்ம வல்லமையை தேடி போறது இல்லை. அல்லேலூயா. நமக்குள்ள கர்த்தர் இருக்காரு. அல்லேலூயா. தேவரீர், எனக்குள்ள நீங்க வாசம் செய்றீங்க. நீங்க எனக்குள்ள நீங்க வாசம் செய்யணும்பா. நீங்க எனக்குள்ள நீங்க வாசம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை உங்களுக்குள்ள வாசம் செய்ய நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவரை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கீங்கப்பான்னு சொல்லி துதிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்யத உங்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இததான் கர்த்தர் வருகிற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரெண்டு காரியம் உறுதி. ஒண்ணு, நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. அல்லேலூயா. சந்தோஷமா? ஆமென். நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். இன்னொரு காரியம், கர்த்தரே உங்களுக்குள்ள வாசம் செய்ய போறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை உங்களுக்கு செய்யும்படி தேவனே உங்களுக்குள்ள என்ன பண்ண போறாரு? வாசம் செய்ய போறார். எல்லாரும் எழும்பி நிக்கலாமா ஒரு நிமிஷம்? கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், நீர் நல்லவர், வல்லவர், மகா பெரியவர், உன்னதமானவர், அதிசயமானவர், இரக்கத்தின் தேவன், காருண்யத்தின் தேவன். பரிசுத்தரே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய சமூகத்திற்கு தேவனீர் அழைத்து வந்திருக்கிறீங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நன்றி. பரலோக தேவனே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய நாவிலே உம்முடைய துதியை ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை தேவன் நீங்க வைத்திருக்கிற கிருபை தயவிற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாலை வேளையிலே அடியேனுக்கு நீர் கொடுக்க சொன்ன அந்த கர்த்தாவே அந்த வாக்கு தத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்தேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படியே அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவரே ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக, மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் அவர்களுக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தரே. தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமை, கிரியை செய்கிற வல்லமை, பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமையானது கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக நீர் வாசம் செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளாக நீர் வாசம் செய்து பரிசுத்தரே ஸ்தோத்திரம், நீர் கிரியை செய்கிற வல்லவராய் இருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, சாட்சிகளாக நிறுத்துங்க, துதியின் பாத்திரர்களாக கர்த்தர் பிள்ளைகளை நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க பிரித்தெடுத்து இருக்கிறீங்க. உங்களுடைய சித்தம் நோக்கம் அவருடைய வாழ்விலே நிறைவேறட்டும். வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையும் உம்முடைய நாமத்திற்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நான் வேண்டிக் கொள்கிற காரியத்தை விட வருகிற நாட்கள்ல மிகவும் அதிகமாய் கர்த்தர் எனக்கு செய்ய போறார் என்று. Hallelujah. Give him the best clap offering. Give him the best clap offering. Hallelujah. Praise be to God. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.